சதீஷ் என்ன வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலகன் ஸ்னீக் பிக் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடு மாத்திரம் கொஞ்சம் சுச்சுவேஷனே செட் ஆகலை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு மைண்ட் செட்டு கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷனே எனக்கு அமையலை. இல்லைன்னா எனக்கு வீடியோ எடுக்கவே தோணாது. ஸோ நானும் இந்த படத்தோட டீசர் வந்ததுலேருந்து நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கணும்னு. பட் ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது. அது செட்டே ஆகலை, சுச்சுவேஷனே செட் ஆகலை. இப்போ கூட பாருங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு டேரெக்டாக அப்படியே பண்ணியிருக்கேன் அவசரமாக. ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸு. அட்லீஸ்ட் நம்ம ட்ரெய்லராக இது ரியாக்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது சரி ஓகே. அதுவும் இல்லாமல் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்போது ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவே ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வணக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைஃப்பும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இவ்வளோ நாள் லேட் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு சாரி, அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு இப்போது வீடியோ கொடுக்கலாம். ஸோ 3, 2, 1 கோ. மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸில் ஷார்ட் லிஸ்டான 5 படங்கள் இப்போ தேட்டரில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இந்த சீனா லொகேஷன் சேஞ்ச், கேட் ஓபனிங், வாட்டர் கமிங். என்ன காவேரியாரா? நோ நோ, ஆக்சுவலா லொகேஷனே பீஸ்ஃபுல்லா காமா இருக்கு. பார்த்த கடையில பார்த்தோமே அதேதான். இதே தக்க கோரையா லைவ் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். ஆடியோவாக பிரிக்கிறது. இந்த ஊராட்டுக்கு நம்ம சொல்லிட்டதாலயும் அதற்கு மேல நீட முடியாததாலயும் இந்த ஊருக்கு நீடாமங்கலம்னு பேர் வந்துச்சு. அதே காலப்போக்குல நீடாமங்கலம் ஆகிட்டான். சங்க காலத்துல இந்த இடத்துக்கு நீடூர்னு ஒரு பேர் இருந்ததா அகனானூர் சொல்றது. ஓ சரி, இப்ப எதுக்கு இது மாதிரி பேசுற? ஓகே, ஆக்சுவலாக அதுதான் நம்ம டீசரில் என்ன பார்த்தோமோ, ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஸ்னீக் பீக்லேயும் இருக்குது. இதுக்கு மேலே எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா கதை அந்த மாதிரியான கதை. இது வரைக்கும் நம்ம கார்த்திகை படமா, இது வரைக்கும் பார்த்த கார்த்திகா இல்லாமல், இது வரைக்கும் பார்த்த அரவிந்த் சாமி இல்லாமல் எல்லாருமே புதுசாக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கார்த்தி நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கார்த்திகை ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்க ஸ்டேஜில் வயலன்ஸ் இல்லாமல் அவர் நடித்த ஒரே படம் தோலா மட்டும்தான். அதுக்கடுத்து இதுதான் வயலன்ஸ் இல்லாமல் அவர் நடித்த ஒரே 2வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் தோணுது. லைவ் ரெக்கார்டிங் இன்னமும் அழகாக இருக்குது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளை க்ளோஸ் டு த ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பே இதில். அப்படி பார்க்கும்போது இதோட கோர் வந்துட்டு நம்மளோட ரூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நானும் போய் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எனக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படியே மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்.